Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எருமை முருகேசா சேனல்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். ஹீரோ ஆனா வில்லன். Why we love evil heroes. ஈவிலா இருந்தால் அவங்களுக்கு எப்படிங்க ஹீரோஸ்னு பேர் வைக்கிறது தெரியல. அப்படித்தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். இது ஒரு 19 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பார்த்துக்குங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு 2 பேஜுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் நான். I said, how do you do this? You take the biggest superstar, make him into an unapologetic villain. அவரும் பண்றாரு, இவரும் பண்ண வைக்கிறாரு. செமையா இருந்துச்சு. எஸ், villains have more expectation than the heroes. அதாவது ஒரு படத்துல ஹீரோவோட கேரக்டரையுமே தாண்டி வில்லன் யார் அப்படின்றதுல தான் அந்த கதையோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே இருக்குது. ஏன்னா ஒரு கதையில வில்லனோட கேரக்டர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த படத்தோட கதையுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு பெரிய ஹீரோவோட படத்துல என்னைக்குமே ஹீரோவோட கேரக்டர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அவரையே டிஃபீட் பண்ற மாதிரியான வில்லன்ஸ் எல்லாம் தேவைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சமயத்துல அவங்களுக்கு வில்லனா மாறினா, இல்ல ஆல்ரெடி பெரிய ஹீரோவா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்களுக்கு வில்லனா வந்தா, சோ அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட when heroes turn into unapological villain moments தாங்க பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமை முருகேஷ் எருமையா? தமிழ் சினிமால வில்லன் கேரக்டர்ஸ் பண்றதுக்கு சூப்பர் ஸ்டார் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் பொதுவா ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வில்லன் கேரக்டர்ஸ் பண்றவங்க எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா தலைமை பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளார கால வச்சதே வில்லனா தாங்க. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லனா இருந்து தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரா மாறதெல்லாம் சும்மா வாங்க. சோ தலைவருக்கு வில்லனா நடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? சூப்பர் ஸ்டாருடைய நோட்டபிள் நெகட்டிவ் ரோல்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 3 முடிச்சு, 16 வயது நிலை, அவர்கள், நெற்றிக்கண், இப்படி சொல்லிட்டே போலாம். பட் இந்த கேரக்டர்ஸ்ல மெயினான நெகட்டிவ் ரோல் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே 16 வயது நிலை பரட்ட கேரக்டர் தான் சொல்லுவாங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி எந்திரனை நான் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த படத்துல தலைவருக்கு வில்லன் தலைவர் தான். தான் கண்டுபிடிச்ச ரோபோ ஒரு கட்டத்துல கெட்ட ரோபோவா மாறி தனக்கே ஆபத்தா வருது. இப்போ இந்த ரோபோவோட அப்பியரன்ஸை எப்படி வேணா பண்ணிருக்கலாம். ஒரு சாதாரண ரோபோ மாதிரி கூட பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஒரு வில்லன் கேரக்டர் பண்ற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அந்த ரோபோவா காமிச்சிருக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் காமிக்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு பிட்ரேயல் பண்ணிட்டு போற யூசுவல் தமிழ் சினிமா கேரக்டரா தான் அந்த ரோபோ மாறி போயிருக்குமே தவிர அது ஆடியன்ஸ் கூட பர்சனலா கனெக்ட் ஆயிருக்காது. இதெல்லாம் தாண்டில அந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ரோபோ சிட்டி கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல தான் டிஃபீட் பண்ணுவாரு. சோ ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார்டம்ல இருக்கக்கூடிய ஹீரோவை கிளைமேக்ஸ் வரைக்குமே தோக்கடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டர் வேணும்ன்றப்போ அது அவராவே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாதுன்றப்போ தான் அந்த ரோலையே வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த ரெட் சிப்பை மாத்திட்டு வில்லனா மாறும் பொழுது ஒரு சிரிப்பா இருக்கு பாருங்க. ஒரு ரெட் சிப்பை மாத்தினதும் இது வரைக்கும் நல்லவனா இருந்த அந்த ரோபோ பியூர் வில்லனா மாறிடுச்சு அப்படின்றத காட்டுறதுக்கு அந்த ஒரே ஒரு ஈவில் லாப் போதுங்க. தலைவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏன்பா உலகநாயகன் பண்ணாத வில்லனிசமா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணி இருக்கலாம். பட் எவ்ரிவன் ஹேஸ் தேர் யூனிக் ஸ்டைல் இல்லையா? ஆண்டவர் பாத்துக்கிட்டீங்கன்னா லிமிட்டடான நெகட்டிவ் ரோல்ஸ் தாங்க பண்ணிருக்காரு. சிகப்பு ரோஜாக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோபேத்தா பண்ணிருப்பாரு. அண்ட் இந்தியன்ல அந்த மகன் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு கிரேயான கேரக்டரா இருக்கும். இது போக ஆளவந்தான் தசாவதாரம் மாதிரியான படங்கள்ல தான் ஒரு அன்அப்பாலஜிக்கல் வில்லனா பண்ணிருப்பாரு. சோ என்ன கேட்டீங்கன்னா தசாவதாரம் அண்ட் ஆளவந்தான் தான் பெஸ்ட் வில்லன் கேரக்டர்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கைண்ட் ஆஃப் கிரே கேரக்டர் தான். அண்ட் சிகப்பு ரோஜாக்கள் பாத்தீங்கன்னா அது ஒரு வில்லன்ற கேரக்டரையுமே தாண்டி அது ஒரு சைக்கோபேத்தோட ஸ்டோரி அப்படின்ற ஐடியாலுக்குள்ள போயிரும். சோ கமிங் பேக் டு ஆளவந்தான், தமிழ் சினிமால ஒரு ஹீரோ அவருக்கான வில்லன் ரோல அவரே பண்றாருன்றப்போ, அதாவது இந்த டபுள் ஆக்ஷன் படங்கள்ல ப்ராப்பரா எழுதப்பட்ட அது பேப்பர்லயா இருக்கட்டும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்லயுமே சரி, ப்ராப்பரா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர்னா அது ஆளவந்தான் நந்து கேரக்டர்னு தான் நான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸா பாத்துக்கிட்டீங்கன்னா என்னதான் அவன் கெட்டது பண்ணாலும் அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். ஆனா அதுக்காக அவனை மன்னிக்கலாம் முடியாது. அவனை பார்க்க பாவமாவும் இருக்கணும், அதே சமயத்துல அவன் வரும் பொழுதெல்லாம் பயமாவும் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரே கேரக்டருக்குள்ள டுவெல் ரோல் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லவா வேணும்? பிரிச்சு மேஞ்சிருப்பாப்ல. அதுவும் இந்த நந்து கேரக்டரோட டிசைனே எப்படி இருக்கும்னா மெட்டாஃபரா பாம்பை யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ ஆண்டவர் அந்த நந்துவோட கேரக்டர்ல பாம்போட ட்ரைட்ஸ் எல்லாம் ஸ்கிரீன் முன்னாடி கொண்டு வரதெல்லாம் வேற லெவலுங்க. இப்போ அப்படியே தசாவதாரம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அவரோட ரைட்டிங் போல இருக்கு. அந்த நந்து கேரக்டரை நீங்க வில்லன்னு சொல்லவே முடியாது.
ஆக்சுவலி ஒரு தம்பியை காப்பாற்றுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம யோசிக்கலாம், தம்பியை காப்பாற்றுறதுக்கு தம்பி வைஃபே கொள்ளுவாரா என்ன சொல்லி, இதை கூட புரிஞ்சிக்க முடியாதுன்னு கேட்டால் முடியாது. அவருக்கு மனநோய் இருக்குது, அவரோட ஒரு சின்ன வேர்ல்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அவர் என்ன வில்லத்தனம் பண்ணினாலும் அதுக்குள்ளே அந்த ஒரு ஹுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம அந்த அவர் வில்லன் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்போதெல்லாம் பிடிச்சி இழுக்கும். அப்படியா, இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு எப்போயெல்லாம் அவர் ஒரு பெரிய அந்த படத்தில் இந்த பேட்டர்ன் பாருங்கள், எப்போயெல்லாம் பெரிய சம்பவம் பண்ணுறாரோ அதுக்கு உடனே அடுத்த ஒரு சீனில் வந்து அவரை ரொம்ப குழந்தைத்தனமாக காட்டுவாங்க. மனுஷா கோயிலால் கொன்றுவார், கொண்டுட்டு ரியலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது டக்குன்னு சின்னவராகி அம்மாட்ட பேசணும் அப்படின்னு டக்குன்னு மாறிடுவார். என்னடா இது அப்படின்னு. கிளைமேக்ஸில் தம்பியெல்லாம் அடித்து போட்டு தம்பியோட ஒய்ஃப் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே வந்துடுவார். டக்குன்னு ஒரு ஒரு டைரியை, அவர் சின்ன வயசு டைரியை பார்த்த உடனே எதுக்கு வந்தோங்கிறதெல்லாம் மறந்துட்டு அந்த டைரிக்குள்ளேயே அப்படியே போயிடுவார், அம்மான்னு போயிடுவார். டக்குன்னு இந்த பொண்ணு பெல்ட் எடுத்து அடித்தோடனே அது சித்தி மாதிரி தெரியும், கொல்ல வந்தவர் அடி வாங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பார் பயத்தில். ஸோ எப்போயெல்லாம் அந்த வில்லனிஸ் அப்படியே பீக் ஆகுதோ அடுத்த சீனில் நமக்கு சி பாவம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவை யார் துரத்தினாலும் அவங்க வில்லன் தான். ஸோ இப்போ ஹீரோ ஒருத்தர்கிட்ட வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, அவரை நம்ம வில்லனாக தான் பார்க்கணும். பட் இதில் எனக்கு அவரை வில்லனா ஏற்றுக்க முடியல. அவர் துரத்திக்கிட்டே இருக்கிறது எதுக்குன்னா உன்னைய காப்பாற்ற தான்டா கிட்ட வர்றேன், ஏன்டா பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர். டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு ஸ்டைலிஷான வில்லன். இப்போ அந்த இது வில்லன் 10 கேரக்டருமே கமல் சார் தான் பண்ணிருப்பாரு. அந்த 10 கேரக்டருக்குமே டிஃபரன்ஸ்ன்றத காமிச்சிருந்தாலும் படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே கமல் சார் தான் அந்த 10 கேரக்டருமே பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு நிமிஷம் மறந்து ஹீரோவை எதிர்த்து வரக்கூடிய வில்லன் அவன் ஒரு பயோ வெப்பனோட வானா அப்படின்றப்போ அதை பார்த்து பயப்படுறதும் எப்படியாவது இவனை ஜெயிச்சிருப்பா அப்படின்னு நமக்குள்ள தோன்றதும் அந்த கிளைமேக்ஸ்ல அதே வைரஸால அவன் சாகும் பொழுது ஆடியன்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட வைக்கிறதையும் கமல் சாரால மட்டும்தாங்க பண்ண முடியும். நெக்ஸ்ட் தளபதி விஜய், சாரிங்க நம்ம சிஎம் விஜய் சார், இவரோட நெகட்டிவ் ஷேட்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 3 படங்கள் தாங்க இருக்குது. பிரியமுடன், அழகிய தமிழ் மகன் அண்ட் ஃபைனலி கோட். இந்த பிரியமுடன் பாத்துக்கிட்டீங்கன்னா 1998ல வருதுங்க. ஒரு நெகட்டிவ் ரோல்ல ரொமான்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அந்த பீரியட் பாத்தீங்கன்னா தளபதியோட கேரியர்ல க்ரோவிங் பீரியட், அதாவது வளர்ந்து வரும் நடிகர். அந்த சமயத்துல இப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றதுன்றதே பியூர் எக்ஸ்பெரிமெண்டல் தான். அதை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா கொஞ்சம் பெசகுனாலும் டோட்டல் இமேஜ்ன்றதே மாறி போயிடும். பட் தே டிட் இட் அண்ட் அந்த படம் சக்சஸும் ஆச்சு. ஆனா என்னதான் அந்த படம் சக்சஸ் ஆயிருந்தாலும் அந்த படத்துக்கு அப்புறமா உங்களுக்கு தான் நல்ல ஒரு இமேஜ் இருக்குதுல, இந்த டயத்துல போய் ஏன் இப்படிப்பட்ட படம்லாம் பண்றீங்க, இது உங்க இமேஜை தான் டேமேஜ் பண்ணும், சோ இனிமே இந்த மாதிரியான நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், அது உங்க கெரியரை தான் பாதிக்கும் அப்படின்னு தளபதிக்கு ஒரு சிலர்லாம் சொன்னதால அதுக்கப்புறமா நெகட்டிவ் ரோல்ஸே அவர் பண்ணல. தென் அதுக்கப்புறமா அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு அழகிய தமிழ் மகன் பண்றாரு. பட் அதுவுமே சரியா போல அப்படின்றதுனால அவருக்கு இந்த நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்றத பத்தின ஒரு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா அவரோட படங்கள்ல ஒரே படத்துல மல்டிபிள் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் வில்லன்ற மாதிரி பண்ணல. தென் அதுக்கப்புறமா கோட் தான் பண்ணாரு. அதுவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான், அப்பாவே இருக்கக்கூடிய மகன். பட் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த கோட்டுக்கும் அழகிய தமிழ் மகன் ரெண்டுக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தாங்க கொடுப்பேன். ஏன்னா தளபதி வில்லனா பண்ண இந்த 2 படங்கள்லயுமே பாத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா தளபதிக்கு கியூட்டஸ்ட் தளபதி அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குங்க. அதாவது அவரோட யூசுவல் படங்கள்லயே பண்ணுவார், சின்ன சின்ன மேனரிசம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா, அது அவர் வில்லனா பண்ணும் பொழுது நிறையவே இருக்கும். ஏன்னா 2 கேரக்டர் இருக்கதால இந்த மேனரிசம் எல்லாம் நல்ல கேரக்டருக்கு, இந்த மேனரிசம் எல்லாம் வில்லன் கேரக்டருக்கு அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டு பண்ணுவாப்ல. எப்படி பார்த்தாலும் ஹீரோ வில்லன் இந்த ரெண்டையுமே தளபதியே பண்ண போறதால அவரோட அவுட் ஆஃப் ஜோன்ல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பட் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் சுட்டி காட்டி தான் அழகிய தமிழ் மகனை போட்டு பொழந்தானுங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த 2 கேரக்டரும் நல்லா தாங்க இருக்கும். தளபதியே சொல்லியாச்சு, அடுத்து யாரு தலை தான். சோ தலைனால என்னங்க மனுஷன் வில்லன் ரோல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவாப்ல. ஐ திங்க் இந்த பெரிய ஸ்டார்டம்ல இருக்கக்கூடிய ஹீரோஸ்லயே அதிகமான நெகட்டிவ் ஷேட் பண்ண ஒரே ஒரு பெரிய ஹீரோ அஜித் சாரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர படம்லாம் சொல்றேன், மங்காத்தா, பில்லா 1 and 2, வாலி, துணிவு, கடைசியா வந்து குட் பேட் அக்லி. வேற எதனா மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதுல எனக்கு பிடிச்ச பெஸ்டான நெகட்டிவ் ஷேட் எது அப்படின்னா ஆப்வியஸ்லி மங்காத்தா. அதை பத்தி நான் தான் சொல்லணும். பிகாஸ் இப்ப எந்த ஒரு தலப்படம் வந்தாலுமே மங்காத்தா அளவுக்கு இல்லப்பா, மங்காத்தா அளவுக்கு இருக்குதுப்பா, அந்த கம்பேரிசன் ஃபேக்டராவே இந்த மங்காத்தாவை தான் வச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு மாறி போச்சு. சோ which is a goat movie. பட் எனக்கு இந்த மங்காத்தாவுடைய ஆர்க்கை விட வாலி தேவா கேரக்டருடைய ஆர்க்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன மாதிரி இந்த மங்காத்தாவை விட வாலி பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு போங்க. தனியா அடி வாங்க முடியாது. பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும்.
ஸோ லிட்ரலி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிவா தேவா அப்படின்ற அந்த 2 கேரக்டருக்குமே பெரிய வித்தியாசம்ன்றதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பட் ஆடியன்ஸுக்குமே சரி, அந்த படத்தில் வரக்கூடிய சிம்ரனுடைய கேரக்டர் சோனா அவங்களுக்குமே சரி, வந்திருக்கிறது தேவா தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரிவீலிங் பாயிண்ட் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடியே தேவா தான் வந்திருக்கான் அப்படின்றதையுமே நீங்க ரியலைஸ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நான் வாயில சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா தோணலாம், ஆனா நடிப்புல அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குதுல்ல, அதை அஜித் சார் பக்காவாவே பண்ணியிருந்தாரு. அதுலயும் இந்த சிவா கேரக்டர் அவனை விட வித்தியாசமா தெரியணுன்றதுக்காக ஏதாவது பண்ணிட்டு வந்து நிற்கும் பொழுது அதை தேவா கேரக்டருமே பண்றான் அப்படின்றத டேக்கிள் பண்ணி அது ஒரு ப்ராப்பரான ஸ்கிரீன் பிளேயா மாத்தினதுக்கு எஸ்ஜே சூர்யா சாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் சினிமால வாலிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. எனக்கு ஏன் இந்த 24 சரியா ஓடல அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டுட் மாஸ்டர்பீஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே 24 மறந்துட்டீங்க பாருங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு உண்மையாவே சொல்றேன், இந்த 24 ஒரு சரியான படங்க. யூசுவலாவே பாத்துக்கிட்டீங்கன்னா சூர்யா சார் ஒரு பக்காவான பெர்ஃபார்மர். அதுவும் அவரோட கண் இருக்குதுல்ல, அவரோட கண்ணுக்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஷாட் வச்சீங்கன்னா போதும், வெறும் அவரோட கண்ணிலேயே அவர் என்னத்தை கன்வே பண்ணணுமோ என்னத்தை நடிக்கணுமோ அதை நடிச்சு முடிச்சுட்டு போயிடுவாப்ல. அவர் கண்ணை பாரியா. ஆனா இப்பேற்பட்ட பெர்ஃபார்மர் நெகட்டிவ் ரோலே பண்ணது கிடையாது. இந்த 24ல அந்த ஆத்ரேயா கேரக்டர்ல அவ்வளவு பிரமாதமா பண்ணிருப்பாரு. ஈவன் தோ 24ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கதையை லாஸ்ட் மூமெண்ட் வரைக்குமே ஹோல்டு பண்றது அந்த ஆத்ரேயா கேரக்டரா தான் இருக்கும். பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சூர்யாக்கோ அவரோட அப்பாவா வரக்கூடிய சூர்யாக்கோ பெரிய ஸ்பேஸ்ன்றது இருக்காது. ஐ மீன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பெரிய ஸ்பேஸ்ன்றது இருந்திருக்காது. ஆனா ஒத்த மனுஷனா அந்த ஆத்ரேயான்ற கேரக்டர்ல மொத்த கதையுமே கடைசி வரைக்குமே ஹோல்டு பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படம் சரியா போல. இப்போ அப்படியே கட் பண்ணீங்கன்னா விக்ரம்ல ரோலெக்ஸ்ன்ற கேரக்டர்ல ஒரு 5 நிமிஷம் வந்திருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் கேட்னே இருக்கும் ரோலெக்ஸோட ஸ்டாண்ட் அலோன் எப்பவா எடுப்பா லோக்கி அப்படின்னு. சோ வெறும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்த கேரக்டர்லயே எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு மனுஷன் அப்படின்ற அளவுக்கு ஒன்னு பண்ணிட்டு போயிருந்தாரு. மேபி இந்த 24 இப்போ வந்திருந்தா சரியா போயிருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ள இருக்குதுங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கான்டென்ட்டை என்ஜாய் பண்றதுக்கான ஆடியன்ஸ் இப்பதான் இருக்காங்களோன்னு தோணுது. பட் இந்த விக்ரம் படத்தப்போ லோகேஷ் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதாவது சூர்யா சார் தான் நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாரு. சோ அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த ரோலெக்ஸ் கேரக்டரே பண்ண வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு முடிவுல தான் இருக்கீங்கன்னா சூர்யா சார், ப்ளீஸ் டூ வில்லன் ரோல்ஸ். we are waiting. எப்படி இந்த சூர்யா சார் ஒரு பக்காவான பெர்ஃபார்மரா இருந்தாலும் வில்லன் கேரக்டர் பண்ணதில்லையோ அது போல தாங்க இந்த தனுஷும். டீனாவுடைய நெகட்டிவ் ஷேட்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காதல் கொண்டேன்னு சொல்லலாம். அதுவுமே வில்லன்றது கிடையாது, ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு ட்ராமடைஸ்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா புதுப்பேட்டை மாறி இது மாதிரியான படங்கள்ல கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி போயிருவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு பியூரான அன்அப்பாலஜைஸ் வில்லனா நானே வருவேன்ல தான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா என்னதான் மிக்ஸ்டான ஒப்பீனியன்லாம் இருந்தாலும் எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுவும் அந்த வில்லன் கேரக்டர்ல எப்பா தனுஷுக்குள்ள இப்படி ஒரு முகமா அப்படின்ற மாதிரி, வெளியில நல்லவனாவும் உள்ளுக்குள்ள மனுஷங்களே வேட்டையாடக்கூடிய ஒரு கொடூர சைக்கோ கேரக்டர்ல சொந்த பொண்டாட்டி புள்ளன்னு கூட பார்க்காம அவங்களையே பயமுறுத்துறது கொல்றதுன்னு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இது வரைக்கும் டீனா ஒரு ஷேர்ல பாத்துருப்போம்ல, அப்படியெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு இப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது டேய் டம்மி பாவாடா ஆளுக்கும் பண்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே பாரு அப்படின்ற மாதிரி கிரிஞ்சா எதுவுமே பண்ணாம கன்வின்சிங்காவே அந்த கேரக்டரை பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் இவளை காலமா டீனா வில்லன் ரோல் பண்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்திருந்தாலும் இந்த டைரக்டர்ஸ் தான் அவரோட உருவத்தை பார்த்துட்டு பாடி ஷேமிங் பண்றேன்லாம் நினைக்காதீங்க. உண்மையாவே சொல்றேன், அவரோட உருவத்தை பார்த்துட்டு இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்பா டைரக்டர்ஸ் அண்ணனுக்கு ஒரு நல்ல வில்லன் ரோலை கொடுத்து ஒரு கதை எடுங்கப்பா, கொஞ்சம் டிஃபரெண்டாவது இருக்கும். லிங்கா பேபி, if you are bad, I am your dad. இவன் டம்மி தான் போயிருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, தனுஷ் வந்து வில்லன் ரோல் பண்ணினது புதுப்பேட்டை, ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடு மாதிரி பண்ணினது வந்து காதல் கொண்டேன்னுங்க. அதே நெகட்டிவ் ஷேடு தான், அதே மனநோயோட தான் நந்து இருந்தார். அப்போ அதுவும் வில்லன் ரோலில் வராது. இன்னொன்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அப்போ புதுப்பேட்டை தனுஷை ஹீரோன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏங்க அவன் தாங்க இருக்கிறதுல பக்கா கேவலமான வில்லன். புதுப்பேட்டையில் அவர் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பாரான்னு சொல்லுங்கள் பாப்பா. பண்ணுறது முழுக்க கேவலமான செயல். அந்த சைடில் இருக்கிற ஒருத்தர் இப்படி தான் இருப்பாருன்னு காட்டியிருக்காங்க. இந்த அன்அப்பாலஜெட்டிக் வில்லன்னு சொன்னீங்களா, அதுக்கு பக்காவாக பொருந்துறது வந்து புதுப்பேட்டை தான். சொந்த அப்பாவையே கொண்டு விட்டுருவார், ரெண்டு திருமணம் பண்ணிக்குவார், வலுக்கட்டாயமாக பிடிக்காத பொண்ணுக்கு தாலி கட்டுவார். அவரை போய் நீங்கள் வில்லன் லிஸ்ட்டில் ஒரு அந்த பக்கம் கூட போகலையே, மறந்துட்டீங்களா என்ன? புதுப்பேட்டையில் கொக்கி குமாரை பார்த்து ஹீரோன்னா நம்ப முடியுமா? அது பக்கா வில்லன் மெட்டீரியல். அது
நானே வருவேன் என்ன சைக்கோ, அதுதான் ஒரிஜினல் சைக்கோ. என்ன பண்ணுவோம்னு அவருக்கே தெரியாது. அவசரப்பட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அத்தனை கட்சி தொண்டருக்கு முன்னாடி தலைவருக்கு முன்னாடி கத்தி எடுத்து காட்டுறது, அது இதுன்னு இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவார். நான் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னங்க புதுப்பேட்டையை விட்டுட்டீங்களே, அதில் அந்த ஆள் தாங்க வில்லனே. வில்லன்னு வந்துட்டாலே விஜய் சேதுபதியை பத்தி பேசாம அந்த கண்டென்ட்டே முழுமை பெறாது அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு. எப்படி நான் அந்த சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தேன்ல, வில்லனா வந்துட்டு ஹீரோவாகிறதுலாம் ஒரு பெரிய விஷயம்னு. அதே போலதான் ஒரு நல்ல ஹீரோவா கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே கட் பண்ணி ஒரு கேடு கட்ட வில்லனா பண்றதும் கஷ்டம் தான். ஏன்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் இல்லையா. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, என்னதான் சுந்தரபாண்டியன்ல இதுக்கு முன்னாடி வில்லன்ற கேரக்டர் எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தப்போ விக்ரம் வேதா பண்றாரு, யோ இன்னையா வில்லனா பண்ற அப்படின்னு கேட்கிறப்போ, வில்லனா பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருடைய கேரியரே ஸ்பைக் ஆகுது. அதுக்கப்புறமா திரும்ப ஹீரோவா பண்ணிட்டு பேட்டா பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலமா இதே ஷேட்லயே சுத்திட்டு இருக்காரு. தென் மாஸ்டர் பண்றாரு, விக்ரம் பண்றாருன்னு அண்ணன் பண்ணாத ரோலே கிடையாது அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. ஆனா என்னதான் இவர் இத்தனை நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிடிச்சது மாஸ்டர் படத்துல வர பவானி கேரக்டர் அண்ட் விக்ரம் படத்துல வர சந்தனம் கேரக்டர் தான். ஏன்னா இந்த ரெண்டு படங்கள்ல தான் ஹீரோஸுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வெயிட்டேஜ் ஒரு ஸ்பேஸ் இருக்குமோ அதே அளவு தூரம் வெயிட்டேஜ் அண்ட் ஸ்பேஸ் இந்த வில்லன் கேரக்டருக்கும் இருக்கும். இல்ல ஒரு படி மேலன்ற அளவுக்கு இந்த வில்லன் கேரக்டருக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அவளை ஏங்க மோர் ஓவர் இந்த வில்லனால தான் அந்த கதையே இருக்கு அப்படின்ற அளவுக்கு ரைட்டிங் இருந்திருக்கும். அண்ட் இவரோட பிளஸ் பாயிண்டா நான் என்னத்தை பாக்குறேன் அப்படின்னா, விஜய் சேதுபதினாலே இப்படி தான்பா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் இவர் ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு அடைக்க மாட்டாங்க. he can do whatever he likes. என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க. முத படத்துல ஒரு ஹீரோவா பண்ணுவாப்ல, கட் பண்ணா அதுக்கு அடுத்த படத்துலயே ஒரு கேடு கட்ட வில்லனா பண்ணுவாப்ல. ஆனா இது எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க, which is இது ஒரு வெரி குட் திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அண்ணா இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாம இனிமே படங்கள் பண்ணா நல்லா இருக்கும். நமக்கு வராது. பகவான் ஆதி பகவான் இல்ல பகவான் ஜெயம் ரவி. அப்போலாம் அவர் ஜெயம் ரவி. யூசுவலாவே ரவிமோகனுக்கு சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு இன்னசென்ட் இல்ல ஒரு சாஃப்டான ஃபேஸ் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருந்த பீரியடுங்க அது. அப்போதான் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு ஒரு அன்அப்பாலஜைஸ் வில்லனா ஆதி பகவான் பண்றாரு. அந்த படம் ஒரு ஃபிளாப்பான படம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஹீரோ அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு ஒரு வில்லனா, அதுவும் ஆரம்பத்துல ஒரு சாதாரண வில்லனா பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிப்படியா முன்னேறிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வில்லனா தன்னோட பெர்ஃபார்மன்ஸையே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒன்னு ட்ரை பண்றது இருக்குதுல்ல, அதுதாங்க உண்மையாவே மாசு. அதுவும் அவரோட கேரக்டருக்கு நம்ம யுவன் ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாப்ல பார்க்கணும். சோ இப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த ரவிமோகனை கூட்டிட்டு வந்து இதோ இந்த பராசக்தி படத்துல வில்லன் கேரக்டர் கொடுக்குறேன்ற பேர்ல ஏதோ சோக் பண்ணி வச்சிருந்தாங்க. ரவிமோகன் சார் உங்களுக்குள்ள ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் ஒளிஞ்சிருக்காரு, அதோட ஷேட்ஸா தான் நம்ம ஆதி பகவான் பார்த்திருக்கோம். இதோ இந்த போகன் படத்துல கூட அந்த கூடு விட்டு கூடு பாஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது போக இந்த நிமிர்ந்த நில் படத்துல கூட கொஞ்சம் பார்த்திருப்போம். சோ இப்படிப்பட்ட கேரக்டரா பண்ணுங்க, அதை விட்டுட்டு இந்த பராசக்தி போன்ற படங்கள்ல போய் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு பகவானில் அவர் அப்படி நளினமாக நடந்து வந்தோடனே டக்குன்னு ஒரு படம் ஞாபகத்துக்கு வந்தது. பியோர் கோஇன்சிடென்ஸ், இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்ச் டைமில் இன்றைக்கி அந்த படம் தான் யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருமுகன், அது அந்த லவ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல விக்ரம் சார், அது எனக்கு டக்குன்னு அப்படியே என்னங்க இன்னைக்கு தான் பார்க்குறோம், அதே ஒரு டாப்பிக்கில் வீடியோ பண்ணுறா, அதில் ஒரு நளினமான கேரக்டர் பார்க்குறோமே அப்படின்னு இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த ஆதி பகவான்ல சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது இவரோட ஞாபகம் வந்துச்சு. இப்போ இன்னொருத்தரோட ஞாபகமும் வந்திருக்குது, அவர் அடுத்ததா சொல்றேன். சோ தனி ஒருவன் சித்தார்த் அபிமன்யு என்கிற அரவிந்த் சுவாமி. அரவிந்த் சுவாமினாலே சாக்லேட் பாய் தான். அவரோட பேரை கேட்டாலே உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வரும்? ரோஜா, பாம்பேன்னு ஒரு லவர் பாயா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தவர் கொஞ்ச காலமா இண்டஸ்ட்ரியிலே இல்லாம போய் மறுபடி கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வில்லன் அப்படின்னு தனி ஒருவன்ல கம்பேக் கொடுத்தாப்ல. இந்த தனி ஒருவனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்த போல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இது அரவிந்த் சுவாமி வில்லனா, அவருக்கு எப்படிப்பா அதெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி மனுஷன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. எந்த அளவு தூரம்னா தமிழ் சினிமால இனிமே வில்லன் கேரக்டர் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தாலே அதுல இந்த சித்தார்த் அபிமன்யுடைய கேரக்டர் வரும்ன்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு எண்டுமே இருக்கும் இந்த படத்துல. அதாவது யூசுவலாவே ஒரு கெட்ட வில்லன் அப்படின்னா ஒன்னு அவர் திருந்திடுவாரு இல்லனா செத்துருவாரு. பட் இந்த சித்தார்த்துடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா அவனுமே சாகுறான், ஆனா அவனை யார் கொலை பண்ணணும்ன்றது வரைக்குமே அவன் தான் முடிவு பண்ணுவான்ற மாதிரி அவனோட கெத்து எங்கேயுமே குறையாத மாதிரி அந்த கேரக்டருடைய எண்டு இருந்திருக்கும். காதலி சுட்டா எதிரி மணியில வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கல, நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். நாட்டுக்காகலாம் இல்லை, நீ கேட்ட உனக்காக. சோ இந்த
இந்த படத்துக்கு அப்புறமா மோகன், செக்கச்சி வந்த வானம் இதுல எல்லாம் வில்லன் கேரக்டர் பண்ணாரு. பட் அவராலேயே தனியொருவன்ல செட் பண்ண அந்த மார்க் இருக்குதுல அதை திரும்ப அச்சீவ் பண்ண முடியல. என்னைக்குமே தனியொருவன் தாங்க. இன்னொரு சாக்லேட் பாய்னு சொல்லியிருந்தேன்ல, அது இவர் தான், கார்த்தி. எது கார்த்தி வில்லனா பண்ணாரா அப்படின்னு ஷாக்காலாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா முன்னாடி போட்ட கார்ட்லயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஸ்கிரிப்ட் அப்படி எழுதிட்டேன், அதனால சொல்றேன். ஜோக் இல்லையா? ஒரு சாக்லேட் பாய், லப்பர் பாய் அப்படியே பொண்ணுங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு அப்படி இருந்த இவரோட கேரக்டர் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு விமனைசர், பொண்ணுங்களெல்லாம் அபியூஸ் பண்ற கேரக்டர் அப்படின்ற மாதிரி இந்த காஷ்மோரா பிளாஷ்பேக்ல காட்டியிருந்தாங்க. இந்த படம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஏன்னா கார்த்தி இது வரைக்கும் இப்படி பார்த்தே இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஷேட்ல இருக்கும். அது பக்காவாவே அவர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த கேரக்டர்ல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அந்த கேரக்டரோட பிசிக்கல் அப்பியரன்ஸை டிசைன் பண்ண விதம். கார்த்தியே வேற எப்படி வேணாலும் காட்டி அவர் ஒரு விமனைசர், பொண்ணுங்களெல்லாம் அபியூஸ் பண்றாரு அப்படின்னு காட்டியிருந்தா சத்தியமா சொல்றேன் சிரிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கேரக்டருக்கு ஒரு மொட்டையை போட்டு கொஞ்சம் உடம்பையும் பல்க் பண்ணி ஆளையே கொஞ்சம் வித்தியாசமா காட்டின விதம் இருக்குல்ல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் தவிர்த்துட்டு இன்னும் 2 படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. என்ன படம்னு சொல்லுங்க பாப்போம். வேற எதுவும் கிடையாது, அண்ணனும் தம்பியும் ஒன்றாக நடித்த கங்குவா. இது போக நம்ம காட்டினா என்னத்தை கிண்டிட்டு வந்தாருன்னே தெரியாம கிண்டிட்டு வந்த ஜப்பான். இந்த ஜப்பான்ல நெகட்டிவ் ஷேட்னு சொல்லிட முடியாது, ஒரு மாதிரி கிரே கேரக்டர். பட் இந்த 2 படத்தை பத்தியும் நான் பேச விரும்பல. ஏன்னா செத்த பாம்பை எத்தனை வாட்டிங்க அடிக்கிறது. வாங்க இந்த லிஸ்ட்ல ஃபைனலா நம்ம பார்க்க போற கேரக்டர் இந்த கேரக்டர் தான். ஃபைனலா? அப்போ இரும்புத்திரை அர்ஜுன் சார் என்ன சார், அது சும்மா வில்லன் கேரக்டர் இல்லை, அவரும் ஹீரோ தானே? யூசுவலா விக்ரம் சாரை விட்டு அவரோட படத்துல வர எல்லா கேரக்டரையும் அவரே பண்ணுவாரு. அப்படி அவர் பண்ண பல படங்கள்ல எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் இந்த இருமுகனை தான் சொல்லுவேன். பட் இந்த படம் வந்தப்போ என்னதான் இந்த படம் ஹிட்டா இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்காது, மிக்ஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு இன்னைக்குமே புரியலைங்க, இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க இதை தாண்டி என்னதை தாண்டா எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த 24, கோப்ரா இதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்குள்ள இருக்குங்க. அதே போல தான் இந்த இருமுகனும் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதுவும் இந்த படத்துல அந்த லவ்ன்ற அந்த வில்லன் கேரக்டர் இருக்குதுல, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வில்லனா மிரட்டி விட்டுருப்பாப்ல. லிட்டரலி சொல்றேன், விக்ரம் சார் மிரட்டி விட்டுருப்பாப்ல. அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கும். அந்த கேரக்டரை பக்காவாவே பண்ணியிருந்தாரு. யூசுவலாவே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வில்லனா தமிழ் சினிமால காட்டினாங்கன்னா ஒன்னு டிரான்ஸ்ஜெண்டர்ஸையே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துற மாதிரியான பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுற வசனங்கள் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. பட் டிரான்ஸ்ஜெண்டர்லயே ஒரு ஸ்டைலிஷான இன்டெலிஜென்ட்டான வில்லனா காட்டுறதுல இந்த இருமுகன் அண்ட் ஆதிபகவான் ஒரு சரியான கேரக்டருங்க. இப்போ இதோட இன்னொரு பக்கம் இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னாலே வில்லன் தானே, கெட்டதுதான் பண்ணிட்டு இருப்பாங்களா, நல்லது பண்ற ஹீரோவா இருக்க மாட்டாங்களா, அப்படி ஒரு படம் இருங்களேப்பா அப்படின்ற பாலிடிக்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோல பேச விரும்பல. அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பேசுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஹீரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த டயர் 1 டயர் 2 ஹீரோஸ் எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல வில்லனி கேரக்டரோ இல்லை கொஞ்சம் நெகட்டிவான ஷேட்ஸோ ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. அப்படி அவங்க பண்ண ஒரு சில படங்கள் ஃப்ளாப்பே ஆகியிருந்தாலும் அந்த கேரக்டர் இருக்குதுல அது நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ தே கேன் டூ இட். ஏன்னா இதோட இன்னொரு பக்கத்தை யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவோட படம் பார்க்குறோம், நாம எல்லாருக்குமே சப்கான்சியஸா தெரியும் ஹீரோ எப்படியுமே வில்லன் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போயிடுவாருன்னு. ஸோ அந்த மாதிரியான வில்லன் கேரக்டருக்கெல்லாம் ஏதோ ஒரு எக்ஸையோ ஐயோ போடும் பொழுது பெரிய இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்காது. ஸோ இதுக்காக தான் அப்போலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரகாஷ் சார், சத்யராஜ் சார்னு பெரிய ஹீரோஸ்னே நேர்ந்து விட்ட வில்லன்ஸ்னு கொஞ்சம் பேரை வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி ஹீரோக்கு வில்லனா இன்னொரு ஹீரோவே பண்றது அப்படின்ற ட்ரெண்ட்ல வந்து நிக்குது. பட் இந்த ட்ரெண்ட் நல்ல ட்ரெண்டான்னு கேட்டீங்கன்னா எஸ் நல்ல ட்ரெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நாம கொண்டாடக்கூடிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒரே மாதிரியான படங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால அதை தாண்டி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று பண்ணிட முடியாது. அப்படி அவங்க எதனால பண்ணும் பொழுது அதை ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அண்ட் அது பிசினஸையுமே பாதிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சினாரியோல அவங்க ஹீரோவா பண்ணக்கூடிய அவங்களுடைய ஓன் படத்திலேயே இப்படி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும் பொழுது அந்தந்த ஹீரோஸ் வேற ஒரு ஜோனை பார்க்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கலாம். உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஜோனை கூட பார்க்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கூட கிடைக்கலாம். சோ என்ன பொறுத்த வரைக்குமே விச் இது ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் தான். அன்லெஸ் எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு கேமியோன்ற பேர்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ஹீரோவை கூட்டிட்டு வந்து வில்லன்னு நிப்பாட்டாத வரைக்கும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் என்னங்க கீழே பாருங்க நம்ம சோசியல் மீடியா சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். அர்ஜுன் சார் தான் மிஸ்ஸிங்கு. நல்லா இருக்குங்க, அது ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறதுக்கு. இதில் எந்த ஹீரோவுக்கு அந்த வில்லன் ரோல் வந்து ஆமாங்க அது பக்காவாக பொருந்தி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லோரும் மங்காத்தாவை தான் சொல்லுவீங்க, அதை தாண்டி வேறு ஏதாவது சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நைஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.